என்று கூறுகிறார்களே, அது சரியா தவறா? வணக்கம். ஆதி குலதெய்வம். மரபு பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய குலதெய்வ வழிபாட்டில் அருள் இறங்குறது, சாமி ஆடுறது, வாக்கு சொல்கிறது, இப்படியான அடுக்கடுக்கான சம்பவங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். இதை சில பேர் நரம்பு தளர்ச்சி, நரம்பு பாதிப்புனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை உதாசீனப்படுத்துறதை நம்ம கவனிக்கிறோம். பொதுவாக இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு உடம்பு சார்ந்து 3 விதமான பொருள் இயக்கும். அந்த 3 விதமான பொருள் என்னென்னு பார்த்தா, ஆன்மா நிலை, அதாவது ஒரு ஒரு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்மாவை வெளியிலேருந்து ஒரு ஆன்மா தொடர்பு கொள்ள முடியும். அது ஆன்மா நிலையோட தொடர்புபடுத்திக்கும். அதுதான் இந்த உடம்புக்குள்ளே ஒரு ஆத்மா குடி இருக்குது, ஒரு தீயசக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதேமாரி அந்த உடம்பை ஒரு தேவதை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இங்கே 5 விதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது அப்படின்னு, 5 விதமான ஆற்றல்கள் இருக்குது. அதில் இந்த ஆத்மாங்கிற ஒரு ஆற்றல் ஒரு உடம்பை தன் வசப்படுத்திக்கும், தேவதைங்கிற ஒரு ஆற்றல் அந்த உடம்பை வசப்படுத்திக்கும். அதை தாண்டி தெய்வங்கிறதும் ஒரு உடம்புல இறங்கி அருள் பலிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை எது அடிப்படையில் இதெல்லாம் அந்த தொடர்பு படுத்திக்குது அந்த உடம்புல அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இந்த உடம்புக்குள்ள ஒரு தெய்வ நிலைப்பாடு இருக்கும், ஒரு ஆன்மா இருக்கும், ஒரு உயிர் இருக்கும், ஒரு ஆற்றல் இருக்கும், ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தி போச்சுன்னா அந்த உடம்பு செத்து போச்சுன்னு அர்த்தம். அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடம்பு உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த சக்திங்கிறத அடையிறதுக்கோ இல்லை கையகப்படுத்திக்கிறதுக்கோ இல்லை பயன்படுத்திக்கிறதுக்கு வெளியில் உள்ள ஆற்றல்கள் முயற்சிக்கணும். அப்போ ஒரு உடம்பு எந்த கர்மாவும் இல்லாமல் ஒரு புனிதமான நிலையில், நல்ல மனசோட ஒழுக்கமான நிலையில் உத்தமனாக இருக்கிற பட்சத்தில் அங்கே தெய்வம் குடிக்கணும். ஒரு நல்ல மனம் உடைய ஒரு உடம்பு, அந்த உடம்பை ஒரு தெய்வம் குடிக்கணும். அப்போ அங்கே தெய்வம் இறங்கி அருள் பண்ணும். ஒரு கர்மா வினையினால் ஒரு மனம் கெட்டு போய் இருக்குது, கர்மா நிலையால் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அதை தேவதை குடிக்கொள்ளும். இந்த உடம்புல தேவதை அருள் இறங்கி நான் தான் சாமின்னு சொல்லி ஏமாற்றி தேவதைகள் தன்னுடைய சக்தியை நிலைநாட்டிக்கும். அவர்களை பயன்படுத்தி தனக்கு தேவையான பொருட்களை பிரபஞ்சத்திலேருந்து எடுத்துக்கும். இல்லை ஒரு உடம்பு ரொம்ப ஒன்றுக்கு உருப்படாத அளவுக்கு வீணாக்கி பழுதாக்கி போச்சு அப்படின்னா அந்த உடம்பை ஒரு ஆத்மா குடிக்கொள்ளும். இப்படி அடுக்கடுக்கான நிலைப்பாடுகள் அதில் இருக்குது. அப்போ ஒரு மனசை ரொம்ப கர்மா இல்லாமல், வினை இல்லாமல், சிக்கல் இல்லாமல் புனிதமாக வச்சுக்கிற பட்சத்தில் தெய்வ நிலைப்பாடு தொடர்பு கொள்ளுங்கிறது தான் உண்மை. அந்த தெளிவு நிலைப்பாட்டிலேருந்து வர்றது தான் சித்தர்கள். முக்காலமும் அறிந்தவர்கள் சித்தர்கள் ஆசீர்வாதம் பண்ணால் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. சித்தர்கள் எப்போவுமே தெய்வ நிலையிலேயே இருப்பாங்க. அதை தவிர்த்து 2ஆம் கட்ட நிலையாக ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு உடம்புல இறங்கிட்டு போகிறது தான் சாமி ஆடும். அதே சித்தர்கள்ட்ட உள்ள அதே சாமி, அதே சக்தி, அதே தெய்வம் தான் ஒரு தனிநபர் மேலே அவர் மனம் சுத்தமாக இருக்கிற பட்சத்தில், அவர் ரொம்ப தெளிவாக நேர்மையானவராக இருக்கிற பட்சத்தில் அந்த நல்ல மனசை விரும்பி அந்த தெய்வம் அவர் உடம்புல இறங்கி கொஞ்ச நேரம் மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம். இதுதான் சாமி ஆடும். இது 2ஐயும் தவிர்த்து நான் முதல்ல சொன்ன பிறகு தேவதைகளும் குடிக்கொண்டு மக்களை தன்வசப்படுத்திக்கும், ஆத்மாக்களும் குடிக்கொண்டு அந்த உடம்பை அடிச்சுக்கும். இப்படியான நிலைப்பாடு இதில் நிறையா இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் இது சாதிக்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.